ஹாய்டா குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம டயாங்க்கு ஒரு எஃப்எஃப் பார்த்தலாமா? எஃப்எஃபோட டைட்டில் வந்து தம்ப்நெயில்ல போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சர் ஹாலில் தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அந்த லெக்சர் ஹாலே ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. யாருனாலனா நம்ம கிம் டயாங் தான். அவர் உள்ளே வராரு, அதனால் அப்படியே ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. அவர் வந்து லேட்டாக வந்திருக்காரு, அதனால் அமைதியாக இருக்கலை. அது ஃபுல்லாவுமே வந்து ஒரு அவர் மேலே உள்ள அவர் வந்தபோது அந்த ஆரான் இருக்கும்ல, அது வந்து எல்லாருக்குமே வந்து அது ஹிட் ஆகுது. ஸோ வந்து அவங்க எல்லாருமே அப்படியே அமைதியாக அவரை வந்து அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான். டயாங் வந்து ஒரு மாதிரி லெதர் ஜாக்கெட் இருக்கும்ல, ஒரு கோட் மாதிரி, அது மாதிரி போட்டுட்டு அப்படியே உள்ளே வர்றாரு. அங்கே உள்ள யாருமே வந்து அவரை பார்த்துட்டு அட்மையர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அவர்கிட்ட பேச பயப்படுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கேஸு. அப்போ வந்து ஒரு வாய்ஸ் வருது. இதோ வந்துட்டாங்க நம்ம காலேஜோட பிரின்ஸு வந்துட்டு எல்லாரையும் அவங்களோட பார்வையிலேயே அப்படியே எல்லாரையும் மயக்கிடுவாங்க. அதானே எல்லோரும் இப்படி பார்த்துட்ருக்கீங்க, சை அப்படின்னு சொல்லிட்டு. வேறு யாரும் இல்லை, அது வந்து ஒயன் தான். அப்போ வந்து டயாங் வந்து டக்குன்னு திரும்பிட்டு அவர் வரும்போதே அப்படியே திரும்பி ஒயன் சைடு பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னன்னா வந்து டயாங் வந்து யாருமே வந்து டயாங்கை வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க. எல்லாருமே வந்து அவர் வந்து கொஞ்சம் ரிச்சு அந்த மாதிரி. ஸோ வந்து யாருமே வந்து டயாங்கை வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஆனால் ஒயன் வந்து அப்படி கிடையாது. ஒயன் வந்து எப்போவுமே வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒயன் வந்து டயாங்கை பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்ல வந்து டயாங் வந்து திரும்பி பார்த்துட்டு இப்படி சொல்லுற, ஆனால் நான் உள்ளே வரும்போது என்னை ஆளாக பார்த்ததே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒயன் சொல்கிறது, எர்த்குவேக் வந்தால் கூட தான் நான் நோட்டீஸ் பண்ணுவேன். நீயும் அது மாதிரி தான் வர்ற டங்கு டங்குன்னு, அதனால தான் நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒயன் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நேச்சுரல் டிசாஸ்டரோடலாம் என்னை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டல ஒயன் வர வர அப்படின்னு சொல்லிட்டு. நீயும் நேச்சுரல் டிசாஸ்டரும் ஒன்றும் ரொம்பலாம் இதில் இல்லை. ஏன்னா 2 பேருமே மனுஷங்களோட நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து சொல்லுது. அப்போ வந்து ப்ரொஃபஸர் வந்து உள்ளே என்டர் ஆகுறாரு. ஸோ வந்து டயாங் என்ன பண்ணுறாரு வந்து ஒயன் பக்கத்தில் உள்ள அந்த சேர் இருக்கும்ல, அதை பிடிச்சி ரொம்ப சவுண்டாக இழுத்துட்டு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்தோன்னே என்ன பண்ணுது, ஒயன் வந்து ஒரு சைடு ஐயில் பார்க்குது. இப்போ 2 பேரோட இன்டர்வியூ பார்த்துருவோமா? இப்போ என்னன்னா வந்து டயாங்கும் ஒயனும் வந்து சேம் யூனிவர்சிட்டி தான், சேம் கிரேடு தான் எடுப்பாங்க, சேம் டிபார்ட்மெண்ட்டு, சேம் கிளாஸு, எல்லாமே வந்து ஒரே இது தான். அப்போ வந்து இப்போ வந்து என்னென்னா 2 பேருமே கிரேட்ஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் 2 பேருமே வந்து அந்த ஃபஸ்ட் இயர்லேருந்தே 2 பேருமே ரைவல்ஸ் தான். ஓகேவா? 2 பேருக்குமே வந்து 2 பேரையுமே பிடிக்காது. அப்படி தான் 2 பேருமே நினச்சிட்ருக்காங்க. வந்து இப்போ வந்து ஒயன் வந்து எதுலனாலும் வின் ஆகுறா, எதனாலும் இது பண்ணுச்சுன்னா டயாங் வந்து அந்த ஸ்பாட்லைட்டை வந்து எடுத்துக்கிருவார். இப்போ ஒயனே வின் ஆனாலும் யாரும் அங்கே ஒயனை பற்றி பேச மாட்டாங்க, டயாங்கை பற்றி பேசுவார். இதே டயாங் வந்து எதுலனாலும் எதனாலும் இது பண்ணிட்டா ஒயன் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாள். அந்த மாதிரி 2 பேருமே வந்து இதாகி போகவே மாட்டாங்க, விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. 2 பேருமே வந்து 2 பேரும் எதிரியா அந்த மாதிரி நிற்பாங்க. இப்போ வந்து அந்த ப்ரொஃபஸர் வராரு, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மண்டே ஆட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லிட்டு, இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எல்லோரும் இது பண்ணுறாங்க, அதுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி நான் வந்து பார்ட்னரெல்லாம் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பார்ட்னர் சொல்லிட்டு, கடைசியாக மெயின் பார்ட்னரே யாருன்னா நம்ம கிளாஸில் உள்ள 2 டாப்பர்ஸ் தான், அது வேறு யாரும் இல்லை, டயாங்கும் ஒயனும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே ஒயன், சார் வாய்ப்பே இல்லை, என்ன நினச்சிட்ருக்கீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து எந்திரிச்சு நிற்கிறான். அப்போ வந்து சார் பார்க்குறாரு, என்ன ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், என்னால் பார்ட்னரப் ஆகி இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாது, இதுக்கு நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து டயாங் வந்துருச்சு நிற்கிறேன். ஆமாம் சார் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னாலலாம் இவக்குள்ளலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒயன் பார்த்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நான் தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு நின்றேன், நீ எதுக்கு இப்போ எந்திரிச்சு நிற்கிற அப்படின்னு. என்ன உனக்கு மட்டும்தான் இதெல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டியா, என்னாலேயும் உன்னோடலாம் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது, சரியான ராட்சசி நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து டயாங் சொல்கிறாரு. 2 பேரும் அங்கேவே வந்து சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து சார் சொல்கிறாரு, இப்போ 2 பேரும் என்ன உட்கார்றீங்களா என்ன, இப்போ நீங்கள் ஒழுங்காக உட்காரலன்னா நான் திரும்ப உங்களை இந்த வருஷம் ஃபுல்லாக நான் உங்கள் 2 பேரையும் தான் பார்ட்னராக போடுவேன், என்ன பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா 2 பேருமே வந்து அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. ஒழுங்காக ப்ராஜெக்ட் எப்போவும் நீங்கள் எல்லாத்துலேயுமே டாப்பர் தான், அதனால் இந்த ப்ராஜெக்ட்லேயும் ஒழுங்காக பண்ணி முடிச்சு சப்மிட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர். அதுக்கப்புறம் அந்த பெல் வந்து அப்படியே அடிக்குது.
கொஞ்சம் நேரம் டைம் முடிஞ்சோனே பெல் அடிக்குது. அப்போ வந்து ஒயன் என்ன பண்ணா, டக்குனு அந்த பேக்க தூக்கிட்டு வேகமா கிளம்பிடுறா. கிளம்பிட்டு வெளிய போறா. வெளிய போனோனே டேங் வந்து பின்னாடியே வராரு. "ஒயன், ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராரு. ஒயன் வந்து அத கண்டுக்கவே இல்ல. மதிக்காம அவாய்ட் பண்ணிட்டு அந்த மாரி போறா. போனோனே அவர் என்ன பண்றாரு, பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்ணிட்டு, "இனி உனக்கு என்ன காது கேட்கலையா? நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்ப திரும்பிட்டு, "என்ன வேணும் டேங் உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கேட்குது. அப்போ வந்து, "இப்ப நீ எதுக்கு கோவமா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ஒண்ணும் கோவமாலாம் இல்ல." "நடிக்காத. நீ கோவமா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. விட்டா நீ என்னைய கொலை கூட பண்ணிருவ போல. பண்ணாலும் பண்ணு. ஒழுங்கு மரியாதையா என்னைய விட்டு தள்ளியே இரு." அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து கத்துது. பார்த்தா வந்து இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது வந்து ஒரு மாதிரியா வெளிய வந்து ரொம்ப ரெயின் வந்து ரொம்ப அதிகமான மழை பெய்யுது. ரொம்ப ஒரு மாரி புயல் மாரி அடிக்குது. ஸோ வந்து அந்த லைட்ஸ்லாம் வந்து அங்க நின்னுட்டு இருக்க காரிடார்ல உள்ள லைட்ஸ்லாம் வந்து ஃப்ளிக்கரிங் ஆயிட்டு, ஆயிட்டு அப்படியே இருக்குது. அப்போ வந்து ஒயன் அப்படியே திரும்பி பார்க்குறா பயத்தோட. பார்த்தா வந்து அப்புறம் பார்த்தா சடனா ஃபுல் லைட்டுமே ஆஃப் ஆயிடுது. ஒயன் என்ன பண்றா, பயப்படுறா. டக்குன்னு வந்து அவளோட கைய வந்து டேங் வந்து புடிச்சுடுறாரு. புடிச்சுட்டு என்ன பண்றாரு, "இங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 2 பேருக்குமே கண்ணு தெரியல நடுவுல இருட்டுக்குள்ள. ஸோ ஏதோ ஒரு பாதையில என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா வந்து ம் ஃபுல்லா நீங்க எந்த மாரி இமேஜின் பண்ணிக்கணும்னா, அந்த யுனிவர்சிட்டிக்கு வந்து அ உள்ள வந்து அவ்வளவா வந்து சன்லைட் வர்ற அளவுக்கு வந்து வெளிச்சம் கிடையாது. எல்லாமே வந்து அங்க இதா இருக்கனால, மழைனால சன்லைட்டும் வராதுல்ல. ரொம்ப இருட்டா இருக்கும்ல. அந்த மாரி. ஸோ வந்து தெரியல. ஏதோ ஒரு பக்கம் கூட்டிட்டு போறாங்க. இருந்தாப்புல ஒயனுக்கு வந்து ஃபுல்லா என்ன என்ன ஆகுதுன்னா, ஒயன பொறுத்தவரை என்னன்னா, ஏதோ ஒரு மாரி டிஸி ஆகுது. அப்படியே தூரம் தண்ணிக்குள்ள விழுந்து அ போற மாதிரியும், டேங் வந்து ஒயன் கைய புடிச்சுட்டு போகாதன்னு தடுக்கிற மாரியும், ஆனா வந்து ஒயன் வந்து இதெல்லாம் எதுவுமே இது பண்ணாம கத்திட்டு இது பண்ற மாரி அப்படியே வந்து ஒயன் வந்து பிளாக் அவுட் ஆயிர்றா. டேங்கும் இங்கிட்டருந்து கத்துறாரு. ஆனா ஒயனுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லா இதாயிடுது. இப்ப என்னன்னா ம். ஒரு மாதிரி மெலோடியா பியானோ சவுண்ட் அப்படியே ஃபுல்லா அந்த ரூம நோக்கி வந்து எக்கோ ஆகுது. அப்போ வந்து ஒயன் வந்து அப்பதான் எந்திரிச்சு உட்கார்றா. ஒரு பெட்ல ஒரு பெரிய பெட்டா இருக்கு. அது வந்து அவங்களோட யுனிவர்சிட்டி கிடையாது. என்னாச்சு, என்ன ஏதுன்னு தெரியல. இப்போ வந்து அந்த பெட்ல எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அந்த ரூமே வந்து ஃபுல்லா அதோட இன்டீரியர் எல்லாமே நல்லா வந்து காஸ்ட்லியா, ரிச்சா அந்த மாதிரி இருக்கு. அப்போ வந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்திரிச்சு உட்கார்றா. உட்காந்துட்டு அ "என்ன என்ன நம்ம இங்க இருக்கோம்?" அப்படின்னு சொல்லிட்டு அ பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அம் அப்போ வந்து அந்த ரூம்ல சுத்தி அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, வால்ஸ்ல வந்து நெறைய ஃபோட்டோஸ் இருக்கு. எல்லாமே வந்து அந்த வெட்டிங் பிக்சரு, அப்புறம் வந்து அந்த வெக்கேஷன்ஸ்லாம் போயிட்டு வந்தது, மிரர் செல்ஃபீஸ், லேட் நைட்டு கேண்டிட் அந்த மாரி கேண்டிட் ஃபோட்டோஸ் அந்த மாரி நெறைய இருக்கு அந்த பெட்ரூம சுத்தி. ஸோ வந்து அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒயன் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இதெல்லாம் அந்த பிக்ல என்னன்னா வந்து அ ஒயன் பக்கத்தில வந்து ரேஹாங் இருக்காரு. இத பார்த்தோன்னே ஒயன்னால வந்து அத இது பண்ணவே முடியல. அதுவும் சும்மா பக்கத்துலலாம் இல்ல. ஒயன வந்து ஒண்ணுல புடிச்ச மாதிரியும், ஒண்ணுல வந்து ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ண மாதிரியும், ஒண்ணுல வந்து அப்படியே அந்த கட்டி புடிச்சுட்டு அந்த மாரி இருப்போம்ல, அந்த மாரியும். அப்போ வந்து இதில ஒயன் வந்து அப்படியே சிரிச்சிருக்கா. சிரிக்கிறா. அதில டயாங் வந்து அதில எப்புட்ன்னா, அவர் என்னமோ ஒயன லவ் பண்ற மாரி அதில வந்து ஒரு அடாரபுளா பார்க்குறாரு. ஆ ஒயனும் அப்படிதான் இருக்கா. ஒயனும் வந்து அவர லவ் பண்ற மாரி அந்த மாரி தான் பார்த்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒயனுக்கு வந்து இத பார்த்தோனே ஒரு மாரி கையெல்லாம் நடுங்குது. "இல்ல, இல்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து அப்படியே ஒயனோட கை ஐஸ் வந்து அப்படியே இன்னொரு ஒரு பெரிய வால் பக்கம் போது. அங்க என்னன்னா ஒரு பெரிய லார்ஜஸ்ட் ஃப்ரேமா ஒண்ணு இருக்கு. அதுதான் ரொம்ப பெருசா அங்க எல்லாத்தையும் விட பெருசா வந்து ஹேங்கிங் ஆயிருக்கு. அது வேற எதுவும் இல்ல. அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோகிராஃப் தான். அதுல வந்து டயாங் வந்து ஒரு பிளாக் கலர்ல ஒரு கோட் ஷூட் போட்டுருக்காங்க. ஒயன் வந்து ஒயிட் கலர்ல அந்த கவுன் மாரி போட்டிருப்போமா, அந்த மாரி நல்லா எலகன்ட்லியா அந்த மாதிரி இருக்கு. அப்போ வந்து அத பார்த்தோனே ஒயனுக்கு வந்து "என்னது இது? இதெல்லாம் எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து யோசிச்சுட்டுருக்கு. அப்போ வந்து அம் பார்த்தா வந்து அ லைட்டா வந்து ஒரு சொடக்கு மாரி ஒரு மாரி யாரோ போடுறாங்க. அப்போ ஒயன் வந்து திரும்பி பார்த்தா, அங்க வந்து கிம் டேயாங் தான் நிக்கிறாரு. ஆனா பழைய யுனிவர்சிட்டில உள்ள கிம் டேயாங் மாரி இல்ல. இது கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ்டு ஆன மாரி, ஒரு மாரி ப்ராட் ஷோல்டர் வச்சுட்டு அந்த மாரி இருக்காரு. அவரோட கையில வந்து வெட்டிங் ரிங் இருக்கு. அப்போ வந்து
அப்படியே அந்த யுனிவர்சிட்டியில அவரோட கோல்டு ஐஸ் இருக்குமா, அது மாரி இப்போ இல்ல. இப்போ வந்து அவர் வந்து ஒயன வந்து வேற ஒரு மாரி பார்க்குறாரு. அந்த ஐல வந்து ஒரு மாரி வார்மான ஃபீலிங் இருக்கு. அப்படியே ஒரு மாரி லவ் இருக்குமா ஃபுல்லா, அதுதான் இருக்கு. அப்போ வந்து டேங் என்ன பண்றாரு, அவரோட டைய வந்து அப்படியே லூசன் பண்ணிட்டு என்ன பண்றாரு, அந்த பெட்டு கிட்ட போறாரு. அப்போ வந்து ஆனா தெரியல அவருக்கு. ஒயன் வந்து இப்போ மனசுல என்ன நெனச்சிட்டு இருக்கான், அது எதுவுமே தெரியல. அப்போ வந்து கேட்குறாரு, "பொண்டாட்டி எந்திரிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே மெதுவா தான் ஒயன் பக்கத்துல வராரு. இதுக்கு கேட்டோனே வந்து ஒயனுக்கு வந்து, "இல்ல இதெல்லாம் எப்படி? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் உண்மையே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு, என் முன்னாடி நிக்கிறது வந்து டயாங் கிடையாது. இது யுனிவர்சிட்டியோட டயாங் கிடையாது. இது வேற எவனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு வந்து என்னென்னமோ மனசுல வருது. அப்ப வந்து கேட்குறாரு, "எதுக்கு? ஏன் என்னைய இப்படி பார்த்துட்டுருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கேட்குறீங்க, "நீ நீ நீ நான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒயன் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குது. அப்போ வந்து ஆ என்ன பண்றாரு, டேங் கேட்குறாரு, "ஆ நான் நெனச்சத விட பலமாவே தலையில அடிபட்டுருச்சு போலயே!" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மெதுவா வர்றாரு. அப்போ வந்து ஒயன் என்ன பண்ணுது, டேங் பக்கத்துல வரும். பில்லோவ எடுத்து ஆ இது பண்ணுது. அந்த தடுப்போல வராத அந்த மாரி தப்பிட்டு, "தள்ளியே இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்லுது. "ஹம், இப்போ நீ என்னைய பில்லோவ வச்சு தான் என்னைய பயன்படுத்துறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்மளோட பில்லோவ வச்சு பயன்படுத்துறியா? அப்படின்னு கேட்கும். நம்மளோடதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யனுக்கு வந்து பைத்தியமே பிடிச்சிரும் போல. அப்ப என்ன பண்றாரு, டேங் வந்து மெதுவா அவரோட ஃபோர்ஹெட்ட வந்து இப்டி 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 தேய்ச்சுட்டு, "இப்ப நான் உன்னோட வேற டீல் பண்ணணுமா? சரி சொல்லு. உனக்கு கடைசியா இதுதான் ஞாபகம் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேங் வந்து ஒய்யன பார்த்து கேட்குறாரு. அப்போ வந்து அயன் சொல்றான், யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இத பார்த்தோனே டேங்கோட எக்ஸ்பிரஷன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஒரு மாரி டீசிங் டோன்ல என்ன பண்றாரு, "என்ன?" அப்படின்னு. அவட லாஸ்ட் டைம் வந்து எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, லாஸ்ட்டா நான் உன் கூட யுனிவர்சிட்டியில சண்டை போட்டுட்டு இருந்தேன். அதான் எனக்கு ஞாபகம் இருக்கு." அப்படின்னு. அப்போ வந்து டேங்க் வந்து ஒரு மாதிரி ஆயிருது. அந்த கொஞ்சம் கன்சர்ன்டா ஆயிர்றாரு. அப்போ வந்து அப்படியே அந்த ரூமே சைலன்ட்டா இருக்கு. அப்போ வந்து திரும்ப வந்து ஒயன் வந்து மெதுவா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கிளான்ஸ் பண்றான். அதில வந்து எல்லாமே அவ்ளோ இதா இருக்கு. ரொம்ப 2 பேரும் லவ்ல இது பண்ணி அந்த மாரி இருக்கு. ஒண்ணுல என்னன்னா தயாங் வந்து அ ஒயனோட சீக்ல வந்து கிஸ் பண்ற மாரி, ஒயன் வந்து கேமரா பார்த்து லாஃப் பண்ற மாரி. அப்போ வந்து இத பார்த்தோனே ஒயனுக்கு வந்து ஒரு மாரி டிஸ்கஸ்டிங்கா, பயமா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த மாதிரி வந்து தோணுது. அப்போ வந்து அ ஒயன் வந்து டயாங் கேட்குது, "என்ன சொல்ற? நான் நிஜமாவே என்னோட சம்மதத்தோட தான் உன்னைய நான் கல்யாணம் பண்ணனா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒயன் வந்து டேங்க பார்த்து கேட்குது. டேங் என்ன பண்றாரு, அப்படியே பார்க்குறாரு ஒயன கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு, சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, இப்படிதான் நீ வந்து நம்ம டேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீ இதத்தான் சொல்ற." அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேங் சொல்றாரு. பார்த்தா வந்து கொஞ்ச நேரத்தில ஒயன் வந்து அத ரெக்கவர் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளயே ஒரு மாரி பேபி சவுண்ட் கேட்குது, எங்கேயோ பக்கத்தில. அப்போ வந்து 2 பேருமே அப்படியே ஒரு மாரி கொஞ்ச நேரத்தில ஃப்ரோஸா நிக்கிறாரு. பார்த்தா டேங் என்ன பண்ணாரு, மெதுவா திரும்பி அங்கிட்டு அந்த கெட்டில் இருக்கும்ல, அதோட அதில வந்து அதுலேருந்து என்ன பண்றாரு, அந்த பாப்பாவ தூக்குறாரு. ஒரு தொட்டி இருக்கும்ல, அதுலேருந்து பாப்பாவ தூக்கி என்ன பண்றாரு, பார்க்குறாரு. இத பார்த்தோனே ஒயனுக்கு வந்து அவ்வளோதான் ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல. அதோட என்ன பண்ணாரு, டக்குனு அந்த பாப்பாவ தூக்கிட்டு என்ன பண்றாரு, அந்த பாப்பா என்ன பண்ணுதுன்னா, டேங்கோட ஷர்ட்ட வந்து அப்படியே புடிச்சுக்கிருது. டேங்கும் என்ன பண்றாரு, மெதுவா அப்படியே அந்த செஸ்ட்டு கிட்ட அப்படியே போட்டுட்டு வந்து இது பண்றாரு. அதோட பார்த்தா ஒயன் கேட்குது, "உனக்கு குழந்தனா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. தேங் வந்து அப்படியே பார்த்துட்டு, "நமக்கு குழந்தை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அத வந்து கரெக்ட் பண்றாரு. அப்போ வந்து அந்த அந்த குழந்தை வந்து அப்படியே வந்து டேங் மாரியே இருக்கு. அந்த ஐஸ்லாம் வந்து டேங் மாரியே இருக்கு. அப்போ வந்து ஒயன் கேட்குது, "ஏன் அப்போ வந்து அது அவ உன்ன மாரியே இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டேங் சொல்றாரு, "உன்ன மாதிரியே தான் இருக்கு." அப்படின்னு. அதோட பார்த்தா வந்து அப்படியே ஒயன் வந்து அப்படியே ஒரு மாரி டவுட்டாவே பார்த்துட்ருக்கான், அந்த பாப்பாவ. அப்போ வந்து அந்த பாப்பா என்ன பண்ணுது, அப்படியே ஒயன பார்த்தோனே என்ன பண்ணுது, அந்த கைய வந்து குட்டி கையையும் அந்த பாப்பா என்ன பண்ணுதுன்னா, ஒயன பார்த்துட்டு அப்படியே நீட்டுது. ஒயன் அப்படியே பார்த்துட்டு, இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பாப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சுருச்சு. ரொம்ப கத்த ஆரம்பிச்சுருச்சு. அப்போ வந்து டேங் சொல்றாரு, அவ இப்போ உன்ன தான் தேடுறா. நீ தான் வேணும் அவளுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒயன் அப்படியே இது பண்ணிட்டு, "ஆனா எனக்கு எனக்கு வந்து எப்படி தூக்கணும்னு தெரியாது. எனக்கு எப்படி பாப்பாவ தூக்கணும்னு தெரியாதே." அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து என்கிட்ட சொல்றாரு, "என்ன பேசிட்டு இருக்க? நீ நீ அ கொழ நீ குழந்தையே பெத்துட்ட. ஆனா குழந்தைய தூக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேங் வந்து ஒரு மாரி டவுட்டடா கேட்குறாரு. அப்போ வந்து ஒயன் வந்து அப்படி பார்க்குறா. அவளுக்கு வந்து
அவளுக்கு வந்து அவள பொறுத்தவரை யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தானே. அப்போ வந்து சொல்றாரு, நீ சொல்றத நம்பவே முடியல ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றாரு, சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அம் சிரிக்கும்போது ஒயன் அப்படியே அவரையே மறந்து பார்க்குறா. இந்த மாரி டேங் வந்து சிரிச்சதே கிடையாதே! அந்த மாரி சொல்லிட்டு ஒரு மாரி மறந்து பார்க்குறா. அப்போ வந்து அ அவரும் என்ன பண்றாரு, ஒய்யன வந்து ரொம்ப ஒரு மாரி லவ்வோட அந்த மாரி பார்க்குறாரு. ஏன்னா வந்து யுனிவர்சிட்டில உள்ள டயாங் எப்புட்னா வந்து, இவ பக்கத்துல இருந்தாலே அவ்ளோ நேரம் அவன் வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கும். அப்போ வந்து கேட்குறாரு, "எதுக்கு நீ என்னைய இப்படி பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட வந்து அ அ ஒ இது டேங் கேட்குறாரு, "எப்படி பார்த்தேன்?" அப்படின்னு. "என்னமோ உனக்கு என்னைய புடிச்ச மாரி பார்க்குற" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து டேங் மெதுவா இது பண்ணிட்டு, "ஏன்னா நான் உன்னைய லவ் பண்றேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. பார்த்தா அந்த பாப்பா வந்து ஒரு மாரி அம் குட்டியா தும்முவோம்ல, அந்த மாரி தும்முது. அதோட பார்த்தா அ அந்த மாரி பார்த்துட்டுருக்கு. எனக்கு வந்து இதுக்கு என்ன ஆன்சர் பண்றது? என்ன ஏது அதுவும் எதுவுமே தெர்ல. அவளுக்கு வந்து என்ன பண்றது? அது எதுவுமே தெர்ல. இவன் திடுதிப்புன்னு லவ் யூன்னு சொல்றான், லவ் பண்றேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெர்லையா. அப்போ வந்து அம் இப்போ இப்போ வந்து டயாங் வந்து எப்படி இருக்காருன்னா, முன்ன பார்த்தார்ல அது மாரி இவங்கள பார்க்கல. இப்போ வந்து இப்போ டயாங் வந்து பக்கத்துல இருக்கும்போது ஒயனுக்கு வந்து ஒரு மாரி ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைசிங் ஆகுது அந்த மாரி இருக்கு. அப்போ வந்து என்ன பண்றாரு, டயாங் என்ன பண்றாரு, ஒரு மாரி அம் ஒரு அந்த தொட்டிக்கு அங்கிட்டு வந்து ஒரு ட்ராவர் இருக்கும். அது சைடு போறாரு. அப்போ வந்து டயாங் கேட்குறாரு, அப்போ வந்து ஏன் கேட்குது, "என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு. அவட வந்து டேங் என்ன பண்றாரு, அதுலேருந்து ஒரு பாக்ஸ் ஒரு ஒரு வெல்வெட் கலர்ல ஒரு பாக்ஸ் சரியா? ஒரு குட்டி குட்டி பாக்ஸு அதோட பார்த்தா அத எடுக்குறாரு. ஒயன் வந்து அத பார்த்துட்டு, "இது என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்குது. பார்த்தா வந்து டேங் வந்து இது பாட்டுக்கு ஏதாச்சும் பேசிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அந்த பாக்ஸ வந்து ஓப்பன் பண்றாரு. பார்த்தா உள்ள வந்து ஒரு அழகான சில்வர் ரிங் இருக்கு. அது ரொம்ப சிம்பிளாவும், எலகன்ட்டாவும், பியூட்டிஃபுல்லாவும் அவ்ளோ அழகா இருக்கு. அப்போ வந்து ஒயன் கேட்குது, "இப்போ இத எதுக்கு நீ என்கிட்ட காட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு. ம். "இதத்தான் நீ என் மூஞ்சில வீசிட்டு போன ஒரு வாட்டி" அப்படின்னு. அவட "நானா?" அப்படின்னு. அவட அப்படின்னு. "நான் எதுக்கு அப்படி பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அ ஒயன் வந்து கேட்குது. அப்போ வந்து டேங் சொல்றாரு, ஒயன் வந்து இந்த மாரி டவுட்டா தான் கேட்குது. "நான் எதுக்கு இப்படி பண்ணேன்?" அப்படின்னு. என்ன நடந்துச்சு அப்படின்னு எதுவுமே ஒயனுக்கு தெர்லல்ல. அப்போ வந்து டேங் சொல்றாரு, "ஏன்னா நீ அப்போ குடிச்சிருந்த" அப்படின்னு சொல்லிட்டு. "ஓ மை காட்!" அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் பாக்குது. அப்போ வந்து டேங் வந்து சிரிச்சுட்டு, "இது வந்து எப்ப தெரியுமா? நம்ம கிராஜுவேஷனுக்கு அப்புறம் தான். நீ என்ன சொல்லுவன்னா, நீ வந்து நீ என்ன வெறுக்கிறியா? ஏன்னா நீ வந்து நான் வந்து உன்னைய வந்து என் மேல ஃபாலன் ஆக வச்சுட்டேனா, அதனால நீ என்ன வெறுக்கிற" அப்படின்லாம் சொல்லியிருக்க. இதுக்காக நீ 2 ஹார்ஸா உட்காந்து அழுதுருக்க. அதுக்கப்புறம் என்னைய நீ தான் அந்த ஸ்டோர் இருக்குல்ல சூப்பர் மார்க்கெட், அதுக்கு வாசல்ல நின்னு எனக்கு நீ ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒய்யன் வந்து அப்படியே சைலண்டா இருந்துட்டு, "இல்ல நீ பொய் சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ம். ஆ நீ வந்து நீ சொல்லுவ. நான் வந்து ஹேண்ட்ஸமா இருக்கிறேன். அதுதான் உன்னோட ப்ராப்ளம்னு சொல்லுவ. எப்பவுமே நீ இப்படிதான் இது பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. நீயுமே நெறைய வாட்டி சொல்லியிருக்க. நீ வந்து உன்னையவே ரொம்ப ட்ரை பண்ணியா? என்னைய லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ட்ரை பண்ணியா? ஆனா உன்னால முடியலையா? அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி காட்டுறாரு. இதெல்லாம் கேட்கும்போது ஒயனுக்கு வந்து ஒரு மாரி செஸ்ட்ல வந்து ஒரு மாரி பெயின் ஆகுது. அப்படியே அந்த ரூம் வந்து திரும்ப வந்து ஆம் சடன்லி இதாகுது. அப்போ வந்து ஒயன் சொல்லுது, "இதெல்லாம் கொஞ்சம் வியர்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கேட்குறாரு, "என்ன வியர்டா இருக்கு?" "அதுதான் நான் என்னமோ உன் மேல ரொம்ப ஆப்சஸ்ட் ஆன மாரி இருக்கிறேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் சொல்றாரு, "நீ ஒண்ணும் ஆப்சஸ்ட்லாம் ஆகல. நீ வந்து எனக்கு சொந்தமா இருக்க அவ்வளோதான்" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டோனே வந்து ஒயனுக்கு வந்து ஒரு மாரி இருக்கு. அப்போ வந்து ஒயன் சொல்லுது, "நீ ஹஸ்பண்ட் ஆனோனே ரொம்ப ஃப்ளர்ட் பண்ற" அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொல்றாரு, "நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும்போதே அவ்ளோ ஃப்ளர்ட் பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒயன் சொல்லுது, "என்னால இத நம்பவே முடியல" அப்படின்னு. அப்போ வந்து டேங் என்ன பண்றாரு, அப்படியே கிட்ட க்ளோஸ் ஆகுறாரு. அப்படியே கிட்ட வரவும் எனக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் ரொம்ப இதா இருக்குது. அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடில. அப்போ வந்து ஆ டேங் சொல்றாரு, "நம்ம எத்தன வாட்டி ஆர்க்யூ பண்ணும்போதும் நீ என்ன பண்ணுவன்னா, என்னைய கிஸ் பண்ணிருவ" அப்படின்னு சொல்லிட்டு. ஒயன் இப்படி பார்த்துட்டு, "என்ன?" அப்படின்னு. அப்படின்னு. அவட "கிம் டயாங்" அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்லுது. அதோட "நீ தான் சொல்லியிருக்க, நான் வந்து உன்னோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒயன் சொல்லுது, "இல்ல நீ பொய் சொல்ற. இதெல்லாம் நம்பவே முடில" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து
டக்குன்னு டேவிட் சொல்றாரு, "என்னைய கடிச்சு கூட வச்சிருக்கியே நீ" அப்படின்னு சொல்லிட்டு. ஒயன் வந்து "இல்ல, இல்ல" அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கு. அப்போ வந்து அப்படியே அவர் வந்து பக்கத்துல வர்றாரு. வந்துட்டு அப்படியே க்ளோஸ் ஆயிட்டு அந்த இதுல இருக்கும்ல, அவரோட அந்த ஃபோர்ஹெட்ல வர்ற முடிய வந்து இப்படியே எடுத்து விட்டுட்டு அந்த மாரி கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு என்ன பண்றாரு, "ஆ ஆனா இப்பவும் நீ ஏன் நான் ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாரியே நீ என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மெதுவா கேட்குறாரு. அந்த வாய்ஸ கேட்டோனயே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா இவ இப்ப வந்து அப்படிதானே நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா டயானுக்கு வந்து எதுவுமே தெரியல. அப்போ வந்து ஒயன் வந்து அப்படியே இதாயிட்டு, "அப்படியா பண்ற? ஆனா என்னால நம்பவே முடியல. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத என்னால நம்பவே முடியல." அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து சொல்லுது. அப்போ வந்து டயாங் வந்து சைலன்ட்டா பார்த்துட்டு, "சரி என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு, எங்கன்னு சொன்னா, "வான்னு சொல்றேன்ல" அப்படின்னு என்ன பண்றாரு, அப்படியே கூட்டிட்டு போறாரு. ஒரு ஒரு குட்டி ஒரு ஒரு ரூம் மாரி இருக்கு. அங்க வந்து அந்த இதுக்குள்ள வந்து இன்னொரு ரூம் இருக்கு. அத மெயினா ஓப்பன் பண்ணா அது வந்து ஒரு ஆஃபீஸ் மாரி. அப்போ வந்து அதில வந்து அது வந்து என்ன அது ஃபுல்லாமே அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாமே பிக்ஸ் என்னன்னா, இவங்க 2 பேருமே இருக்கிற பிக்ஸ். நெறைய 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 பிக்ஸ். 2 பேரும் ஒண்ணா இருக்கிற பிக்ஸ். அதுக்கப்புறம் அம் பேபி பொறந்தப்போ வந்து டயாங்கோட செஸ்ட்ல வந்து பேபி படுத்திருக்கிற பிக்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஒயன் வந்து அந்த ராமனா, அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இருக்கிற பிக்ஸு. அந்த மாரி நெறைய இருக்கு. அந்த பெர்த் ஆகும்போது எடுத்தது. அப்புறம் இன்னும் நெறைய செல்ஃபீஸ். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஆர்கியூமென்ட் பண்ணும்போது எடுத்தது. கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்தது. வெக்கேஷன் போயிருப்பாங்கல்ல, அப்போ எடுத்தது. அந்த மாரி ஃபுல்லாமே அவங்களோட என்டையர் லைஃப்மே வந்து அங்க இருக்கு. அது ஃபுல்லாமே இந்த பிக்ஸ் வந்து ஒட்டி ஒட்டி இருக்கு. அப்போ வந்து ஒயன் வந்து அதில ஒரு பர்ட்டிகுலர் பிக்க பார்த்துட்டு வந்து ஒரு மாரி ஷாக்ட் ஆகுறா. என்னன்னா வந்து அவங்களோட கிராஜுவேஷன் டே அப்போ வந்து எடுத்த பிக்கு. அதில வந்து ஒயன் வந்து டயாங் பக்கத்தில அந்த கிராஜுவேஷன் கவுன் போட்டிருப்பாங்கல்ல, அது போட்டு நிக்கிறா. அப்போ வந்து எல்லாருமே வந்து கேமராவ பார்க்குறாங்க. அப்போ வந்து டயாங் வந்து கேமராவ பார்க்கல, ஒயன பார்த்துட்டுருக்காங்க அந்த பிக்ல. அப்போ வந்து அவன் என்ன தான் பார்த்துருக்கான். அப்போ வந்து அவன் எனக்கு வந்து இத பார்த்துட்டு, "அப்போ நீ தான் என்னைய ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கேட்குது. அப்போ வந்து ரேங்க் சொல்றாரு, நான் தான் ரொம்ப லவ் பண்ணேன்" அப்படின்னு. அவட வந்து அ ஒயன் அப்போ வந்து ஒயன் கேட்குது, "ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரால அத ஸ்டாப் பண்ண முடில. அப்போ வந்து டேங் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, "ஏன்னா நீ தான் என்னைய எப்பவுமே நான் ஒரு கிம் டயாங் அந்த மாரி என்னைய ட்ரீட் பண்ணியிருக்க மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒயனுக்கு புரியல. "என்ன சொல்ற? எனக்கு புரியலையே" அப்படின்னு கேட்குது. அட ஏன்னா யுனிவர்சிட்டில உள்ள எல்லாருமே வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. என்னோட மணிய பார்ப்பாங்க. என்னோட ஃபேமிலி ரெப்புடேஷன பார்ப்பாங்க. ஆனா, நீ ஒரு ஆள் தான் என்னைய வந்து ஒரு பையனா பார்த்த. யாருன்னா உன்னைய எப்ப பார்த்தாலும் ஒரு அனாய் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையனா, நீ ஒரு ஆள் தான் என்னைய நீ பார்த்த. அப்படின்னு சொல்லிட்டு, ஒயன் வந்து சிரிச்சுட்டு, "நீ நிஜமாவே அதத்தானே பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு. அவளோட ஆமா. ஒரு வாட்டி கூட நீ என்னைய மிரட்டுனியே, சேர எடுத்து உன் மூஞ்சில தூக்கி போட்டுருவேன்னு மிரட்டுனியே சேர வச்சுட்டு. அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் வந்து சொல்லி காட்டுறாரு. அதுக்கு வந்து ஒயன் சொல்லுது, வேணும்னு தான் போட்டுருக்கணும் உன் மூஞ்சில அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து சொல்லுது. அப்போ வந்து திரும்ப வந்து அந்த ரூம் வந்து அப்படியே இதாகுது. அப்போ வந்து அங்க வந்து ஒரு வீடியோ கேமரா ஒரு கேமரால ஒரு வீடியோ இதாகி இருக்கு. அப்போ வந்து அந்த ஷெல்ஃப்ல இருக்கு. அத வந்து டேங் என்ன பண்றாரு, எடுக்குறாரு. எடுத்துட்டு வந்து, "நீ வந்து நம்ம பாப்பாக்காக ஒரு மெசேஜ் கூட ரெக்கார்ட் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓ! எனக்கு நிஜமாவா?" அப்படின்னு. எடுத்து பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து எடுத்து பார்க்குறாங்க. அப்போ வந்து அந்த ஒயன் என்ன பண் அ இவன் அவர் என்ன பண்றாரு, அந்த கேமராவ எடுத்து, அத வந்து அந்த ப்ரெஸ்டு பட்டன் இருக்கும்ல, அது பண்றாரு. பார்த்தா அது இந்த கேமரால வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து லைட் அப் ஆகுது. அப்போ பார்த்தா அதில வந்து அதாவது இப்போ இருக்கிற ஒயன் வந்து அப்பியர் ஆகுறாங்க. அ அப்போ வந்து அப்பியர் ஆயிட்டு அந்த கேமராவ பார்த்துட்டு சிரிச்சுட்டு, "இங்க பாரு, இத வந்து நீ டெலீட் பண்ணிடவே கூடாது டயங்கா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரால சொல்லுது ஒயன். அப்போ வந்து அந்த கேமராவ எடுத்துட்டு இருக்கிற டேங் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்துட்டு, "நீ இதோட 4வது வாட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டடி" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒயன் சொல்லுது, "ஏன்னா நீ பேசிக்கிட்டே இருக்க, நீ ரெக்கார்டே பண்ண மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டேங் சொல்றாரு, "அழகா இருக்கு நீ கோவப்படும்போது கூட" அப்படின்னு சொல்லிட்டு. "வாய மூடு, வாய மூடிட்டு ஒழுங்கா நான் பேசுறத நீ மட்டும் நீ ரெக்கார்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து அந்த கேமரால ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? டேங் வந்து அந்த வீடியோ கேப்சர் பண்றாரு. ஒயன் வந்து அங்கிட்டு பேசுது. அப்போ வந்து ஆ இது வ அ இந்த ஒயன் வந்து சொல்லுது அந்த இதுக்குள்ள வந்துட்டு, "இது வந்து இத வந்து எங்க பாப்பா வந்து ஒரு நாள் பார்த்துட்டுருந்தா. இந்த வீடியோ உனக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு, "உனக்கு தெரியுமா? உன்னோட டாடி வந்து நம்மள ரொம்ப லவ் பண்றாங்க. எல்லாத்தையும் விட உங்க டாடி வந்து நம்மள தான் ரொம்ப லவ் பண்றாங்க" அப்படின்னு. அப்போ வந்து டேங் வந்து பக்கத்துல இருந்துட்டு மெதுவா அந்த இத பார்த்துட்டுருக்காரு. அப்போ வந்து ஸ்க்ரீன்ல வந்து ஒயனும் வந்து அத அப்படியே பாக்குது. ஆ அப்புறம் ஏதோ ஒரு வழியில யுனிவர்சிட்டில ஒயனும் வந்து பார்த்தானா, ஆ பார்த்துட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு பேசுது. இத பார்த்தோனே ஒயனுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. அப்போ வந்து அந்த திரும்ப அதுல வருது. ஆ பார்த்துட்டு இருந்தேன்னா பயப்படாத சரியா? அப்படின்னு சொல்லிட்டு.
சொல்லிட்டு. அ அப்புறம் வந்து அந்த வீடியோல உள்ள ஒயன் வந்து ரொம்ப எமோஷனலாவும், உண்மையான ஸ்மைலாவும் இருக்கு. அப்போ வந்து அது என்ன சொல்லுதுன்னா, பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா சொல்றேன், "நீ நிஜமாவே அவன ஒரு நாள் நீ ரொம்ப லவ் பண்ண போற. நீ அவன் கூட சண்டை போடுவ. அவனுக்காக நீ அழுகுவ. அவன்ட்ட நீ எனி டைம் நீ வந்து அவன் கூடயே இருக்கணும் அப்படின்னு தான் நீ வந்து ஆசைப்படுவ." அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்கும்போது ஒயனுக்கு வந்து அப்படியே ஒரு மாரி ஐஸ்லாம் வந்து வைட் ஆகுது. அப்போ வந்து அப்படியே அந்த கேமரால தேங் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பார்ல, அவர் வந்து சிரிக்கிறாரு. மெதுவா சிரிக்கிறாரு. அது மட்டும் லைட்டா கேட்குது. அப்போ வந்து அந்த கேமராக்குள்ளேருந்து ஒயன் சொல்லுது, "ஆ கடைசில அவனே உனக்கு வந்து ஒரு சேஃபஸ்ட் பிளேஸாவும் அமைஞ்சிருவான். ஸோ, அதனால நீ அவன பார்த்துட்டு பயந்து ஓடாத. உனக்கு லவ்வுன்னு ஒண்ணு உன்னோட ஹார்ட்டுக்குள்ள வரும்போது நீ அவன பார்த்துட்டு பயந்து ஓடாத." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது. அத பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாரி சைலன்ஸ் ஆகுது. ஒயன் என்ன பண்றாங்க, அந்த திரும்ப அந்த வீடியோ முடிஞ்சதும் அந்த பிளாக் ஸ்க்ரீனையே ஒரு மாரி அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அப்போ வந்து 2 பேருமே பேசல. அப்போ வந்து டக்குன்னு வந்து கேட்குது, "என்னைய அவ்ளோ இதா நீ லவ் பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேங்க பார்த்து கேட்குது ஒயன். அப்போ வந்து டேங்க பார்த்துட்டு, "ம் இன்னும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேங் வந்து ஒயன பார்த்து சொல்றாங்க. அப்போ வந்து ம் இது சொல்றத கேட்கவுமே ஒயனுக்கு வந்து இது ஏதோ அ இது அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லாத மாரி, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆப்வியஸ் திங்ஸ் மாரி சொல்றது வந்து, அவளுக்கு ஒரு மாரி நெஞ்சில ஏதோ செய்யுது. ஆனா, அதுக்கு வந்து அவளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து புடிச்சிருக்கு. ஒயன்னாலே இதுக்கு மேல வந்து இது பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுதுன்னா, அப்படியே டேங்க்கு முன்னாடி ஒரு மாரி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது. அப்போ வந்து இத பார்த்துட்டு டேங்கோட ஐஸ் வந்து அப்படியே ஒயனோட ஐஸ பாக்குது. அப்படியே அந்த லிப்ப பாக்குது. அப்புறம் திரும்பவும் அந்த ஐஸ பாக்குது. ஒரு மாதிரியா இருக்கு. ஒயனுக்கு வந்து அப்படியே ஹார்ட்லாம் ரொம்ப இதாகுது. அப்புறம் வந்து அ அப்போ வந்து அப்பதான் எனக்கு வந்து புரியுது. எதனால அவளோட ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து இவருக்காக ஃபாலன் ஆச்சு. அந்த மாரி சொல்லிட்டு வந்து எனக்கு புரியுது. இவ்ளோ லவ் காட்டினா யார் தான் விழாம இருந்திருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டேங் வந்து அவர ஹேட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக லவ் பண்ணாம இருக்கிறதும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துட்டுருக்கு. அப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்படியே நிக்கும்போது, டேங் என்ன பண்றாரு, ஓடி போயிட்டு அவங்க பாப்பாவ தூக்கிட்டு வராரு. அந்த பொண்ண தூக்கிட்டு வராரு, அந்த குழந்தைய. அப்போ என்ன பண்றா, அந்த பொண்ணு என்ன பண்ணுது, திரும்ப பார்த்துட்டு, அம் உயர பார்த்தோனே என்ன பண்ணுது, திரும்ப அந்த கைய வந்து நீட்டுது. குட்டி பாப்பான்னா அம்மா பார்த்தோன்னே கைய நீட்டும்ல, அது மாரி நீட்டுது. அப்போ வந்து டேங் சொல்றாரு, "அவ எப்பவுமே என்னட்ட இருக்கும்போது கூட அவ உன்ன தான் சூஸ் பண்றா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேயாங் வந்து சொல்றாரு. அப்போ வந்து இந்த வாட்டி வந்து ஒயன் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணுச்சுல்ல, பயந்துச்சுல்ல. ஆனா இந்த வாட்டி என்ன என்ன தோணுச்சோ தெர்ல வந்து, அதுவாவே என்ன பண்ணுது, அந்த பாப்பாவ வந்து தூக்கிக்கிருது. தூக்குனா அந்த பாப்பாவும் அப்படியே ஒயனோட செஸ்ட்ல வந்து மாரி பீஸ்ஃபுல்லா வந்து லேண்ட் ஆகுது. அப்போ வந்து ஒயன் என்ன பண்றா, அந்த பாப்பாவ கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, "ஹாய் ஹாய் பிரின்சஸ்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒயன் வந்து மெதுவா அந்த பாப்பாவோட இதில வந்து விஸ்பர் பண்ணுது. அப்போ வந்து இத பார்த்தோனே டேங்க் வந்து ஒரு மாரி வந்து டேங்க் வந்து இதா இருக்கு. டேங் என்ன பண்றாரு, போயிட்டு அப்படியே ஒயன வந்து அப்படியே ஃபுல்லா ஹக் பண்ண மாரி புடிச்சிட்டு, அந்த பாப்பா இருக்குல்ல, அந்த பாப்பா மேலேயும் ஒரு கைய போட்டுட்டு மெதுவா அந்த பாப்பாவோட அ இதில வந்து கிஸ் பண்றாரு. ஃபோர்ஹெட்ல வந்து. அப்போ வந்து ஒயன் ஒரு மாரி பாக்குது. டக்குன்னு என்ன பண்றாரு அவரு, அப்படியே கொஞ்சம் அ இதாகி எந்திரிச்சு ஒயனோட ஃபோர்ஹெட்லயும் வந்து கிஸ் பண்ணாரு. 3 பேரையுமே 2 பேரையுமே அவரோட கைக்குள்ள அணைச்சுட்டு சொல்றாரு, "ஹ அ என் என் இவங்க தான் என்னோட எல்லாமே." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மெதுவா இது பண்றாரு. இது வந்து ஒயனுக்கு வந்து கேட்குது. ஒயனுக்கு வந்து புரியுது. இதனால தான் வந்து இப்படிப்பட்ட மனுஷனை எப்படி வந்து ஃப்யூச்சர் ஒயன் வந்து விட்டுருப்பா. அதனால தான் வந்து லவ் பண்றா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கொஞ்ச நேரத்தில பார்த்தா அந்த பாப்பாவ வந்து வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு மெதுவா வந்து ஒயன வந்து அந்த பெட்ரூம்க்கு திரும்ப கூட்டிட்டு வராங்க. அந்த பாப்பாவ வந்து தொட்டில்ல போட்டுட்டு, அப்போ வந்து ஒயனுக்கு வந்து அப்படியே இது பண்ணுது. பார்த்தா அவர் என்ன பண்றாரு, அப்படியே ஒயன் பக்கத்தில வராரு. வந்துட்டு அ அ பார்த்து சொல்றாரு, "உனக்கு அவள இப்போ புடிக்குதா? ஏன்னா அவ நம்மளோட டாக்டர் தானே." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசுறாங்க. அப்போ வந்து டக்குனு என்ன பண்றாரு, அவர் அப்படியே மெதுவா ஒயன் கிட்ட அப்படியே வர்றாரு. அப்போ வந்து மெதுவா அப்படியே வந்துட்டு என்ன பண்றாரு, அப்படியே அப்படியே கிட்ட போயிட்டு நெத்தியில வந்து ஒரு குட்டி முத்தம் வைக்கிறாரு. வச்சுட்டு, "என்ன பார்த்து இப்பவும் பயப்படுறியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போன்னு சொல்ற ஒயன், இல்ல பயப்படலாம் இல்ல. ஆனா" அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுது. அப்போ வந்து மெதுவா என்ன பண்றாரு அவரு, அப்படியே அந்த நெத்தியிலருந்து அப்படியே அந்த லிப்ப வந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் கீழ கொண்டு வராரு. லிப்பு கிட்ட கொண்டு வராரு. அவரோட லிப்ப உங்களோட லிப்பு கிட்ட கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு அப்படியே மெதுவா
ஒரு கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு உங்களோட ஹேண்ட் வந்து அவரோட வேஸ்ட்டு கிட்ட வந்து அப்படியே போகுது. அத வந்து அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, மெதுவா நீங்களும் என்ன பண்ணுறீங்க, கிஸ் பேக் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் சாஃப்ட்டா போகுது. அதுக்கப்புறம் அ கொஞ்சம் ரஃப்பாவே போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா டேங் என்ன பண்ணுறாரு, அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அந்த கிஸ்ஸு வந்து டீப்பா போனோனே, ஒயன்னு ரெஸ்பாண்ட் பண்ணோனே, அவரும் அதுக்காக தான் இவ்வளோ வருஷம் காத்துட்டு இருந்த மாரி என்ன பண்றாரு, ஒரு மாரி எமோஷனலா ஆகுறாரு. அப்போ வந்து திடீர்னு என்ன நெனச்சான்னு தெரியல, என்ன பண்றாரு, ஒயன அப்படியே அங்க படுக்க போட்டுட்டு அவரோட ஃபோர்ஹெட்ட வந்து ஒயனோட இதில இது பண்ணிட்டு, இத வந்து இப்போ இங்க வந்துட்டல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஒயனுக்கு வந்து இத கேட்டோனே ஒரு மாரி ஹர்ட் ஆகுது. அப்போ வந்து அவ அந்த இதுக்கு வந்து ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி திரும்ப அந்த லைட்லாம் வந்து ஃப்ளிக்கர் ஆகுது. ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆயிட்டு அப்படியே அந்த வால்ஸ்லாம் வந்து ஒரு மாரி பிளர் ஆகுது. அப்போ வந்து டயாங்கோட எக்ஸ்பிரஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆனோனே ஒயன் சொல்லுது, "இல்ல வேணாம், வேணாம் டயாங்" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்ட வந்து அப்படியே புடிக்குது. ஆனா அவருக்கு வந்து ஏதோ அவளுக்கு வந்து தெரியுது. என்னமோ அவனுக்கு வந்து எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அதுல வந்து அப்போ வந்து அவர் சொல்றாரு, "ப்ளீஸ் ஒயன், திரும்ப எந்திரிக்கும்போது உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ற மாரி இருக்கு. அப்போ வந்து திரும்ப அவளுக்கு வந்து அப்படியே சுத்தி ரொம்ப அவளுக்கு ஒரு மாரி அப்படியே அந்த வேர்ல்டே வந்து ஸ்பின் ஆகுற மாதிரி இருக்கு. ஒயன் என்ன பண்ணுது, அவரோட ஷர்ட்ட வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா, அவளையே அறியாமயே அவளோட மைண்ட் வந்து திரும்ப அப்படியே ஃபுல்லா லூஸ் ஆகுது. இப்ப என்னன்னா அப்படியே இந்த சவுண்ட் கேட்குது. பீப் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள சவுண்ட் கேட்குதுல்ல, அது மாரி கேட்குது. ஒயன் வந்து மெதுவா அவளோட ஐஸ வந்து ஓப்பன் பண்றா. அப்போ வந்து அவளுக்கு வந்து அப்படியே ஃபுல்லா அவளோட விஷன் வந்து தெரியுது. அப்போ வந்து ஒரு குட்டி அந்த ரூம் தான் இருக்கு. மெடிசின் ரூம் தான் இருக்கு. அப்போ வந்து அவ என்ன ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. மெதுவா வந்து ஐஸ வந்து பிளிங்க் பண்றா. அப்போ வந்து அவ என்ன ட்ரெஸ்ல இருக்கான்னா, அது வந்து ஒரு அ என்ன ஹாஸ்பிட்டல்னா, அந்த யுனிவர்சிட்டில உள்ள ஹாஸ்பிட்டல் இருக்குமா, அதுதான். அப்போ வந்து அவ வந்து எந்திரிச்சோன அவளுக்கு வந்து திரும்ப அந்த மெமரீஸ்லாம் வருது. அந்த மழை பெஞ்சது, பிளாக் அவுட் ஆனது, ஃப்யூச்சருக்கு போனது, மேரேஜ் பண்ணது, டேங்க பார்த்தது, மிஞ்சி எல்லாமே வந்து அவளுக்கு அங்க பார்த்தது எல்லாமே இப்ப எந்திரிக்கும்போது அவளுக்கு வந்து ஞாபகம் இருக்கு. ஸோ என்ன பண்றா, அப்படியே எந்திரிச்சுட்டு, "டேயாங், டேயாங், டேயாங்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போ வந்து ஒயனோட ஃப்ரெண்டு வந்துட்டு, "ஏய் எந்திச்சிட்டியாடி? நிஜமாவே நீ ரொம்ப பயமுறுத்திட்டடி" அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுது, ஒயனோட கைய புடிச்சுக்கிறது. அப்போ வந்து கிம் 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 டேயாங் எங்க? அப்படின்னு சொல்லிட்டு, என்ன? அப்படின்னு, கிம் டேயாங் எங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்பதான்டி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போனான் அவன். இவ்வளோ நேரம் அவன் உன்ன தான் வந்து அவன் தான் உன்னை இங்க தூக்கிட்டு வந்து இருந்தான். கொஞ்ச நேரம் எவ்வளோ அவன் பயந்துட்டான் தெரியுமா? நிதானோன விட்டா அவன் டாக்டரையே அடிச்சு கொன்றுப்பான் போல. அவ்வளோ பயந்து இப்ப அவன் தான் உன்னைய வந்து இங்க கூட்டிட்டு வந்து வச்சான். வச்சுட்டு இவ்வளோ நேரம் இருந்துட்டு இருந்தான் அப்படின்னு. அவன் இருந்தானா எனக்காக? அப்படின்னு. உனக்காக தான் இருந்தான் அவன். இப்பதான் போனான். அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான் அப்படின்னு. பார்த்தா வந்து ஒயன் வந்து எதுவுமே இது பண்ணல. எந்த ஒரு ஆர்கியுமெண்ட்டுமே பண்ணல. என்ன பண்ணுது, அவளுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வருது. இவ்வளோ நாள் அவர் கூட சண்டை போட்டது, எல்லாமே வந்து ஒயனுக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ வந்து அ இப்போ இதுக்கு மேல வந்து அவனால டயாங்க வந்து ஒரு எனிமியா அவனால பார்க்க முடில. இவ்ளோ நடந்ததுக்கப்புறம் பார்க்க முடில. இப்போ வந்து ஒயன வந்து அவ வந்து எப்படி பார்க்குறான்னா, ஒரு ஜென்டில்மேன் மாரியும், அவ வந்து அந்த அவள வந்து கிஸ் பண்ணது, அந்த என்னமோ அந்த ஓல்ட் வேர்ல்டே அவக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு டயாங்க இருந்தார்ல, அதத்தான் வந்து ஒயன் வந்து பார்க்குது. அப்போ வந்து என்ன பண்ணுது, மெதுவா அந்த கையில உள்ள அந்த நீடில்லாம் இருக்கும்ல, அத ஃபுல்லா அப்படியே கழட்டி போட்டுட்டு, அப்போ வந்து ஃப்ரெண்டு கத்துது, "ஏய் என்னடி பண்ற? என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு. இப்ப நான் அவன பார்க்கணும், இப்ப நான் அவன பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ஒயன் வந்து ஒரு மாரி வாய்ஸ்லாம் வந்து ட்ரெம்பிள் ஆகுது. அப்படியே ஒயன் என்ன பண்ணுது, அப்படியே போகுது. அ எங்கன்னா அந்த யுனிவர்சிட்டி வெளிய தான் போகுது. எங்க என்னன்னா, அ டயாங்க பார்க்க தான். அப்போ வந்து ம் யா அவ சொல்றா, அவ வந்து இப்போ கேம்பஸ் கேட் பக்கத்துல தான் நிப்பா. "நீ போய் பாரு" அப்படின்னு சொல்லுது ஃப்ரெண்டு. அப்போ வந்து அது சொல்றது கூட ஃபினிஷ் பண்ணல. ஒயன் என்ன பண்ணுது, டக்குனு அங்க உள்ள அவளோட இந்த ஈரமான ஜாக்கெட் இருக்கும்ல, அந்த மழையில இதானது, அத எடுத்துட்டு அப்படியே சும்மா போட்டுட்டு என்ன பண்ணுது, போகுது. போனா வந்து அந்த கேட் வாசல்ல அப்படியே ஃபுல்லா அந்த மழை பேஞ்சு அந்த இந்த மண்ணா இருக்கும்ல, சகதி மண்ணா இருக்குமா, அந்த மாரி இருக்கு. ஒயன் வந்து அதெல்லாம் இது பண்ணவே இல்ல. அப்போ வந்து அந்த டயாங்கோட ஸ்மெல் இதுதான் அந்த லாஸ்ட்ல சொன்னது, "நீ எந்திரிக்கும்போது என்னைய இந்த வாட்டியாச்சும் நீ ஞாபகமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு, "எல்லாமே ஞாபகம் வந்துரணும்" அப்படின்னு சொன்னால, அது மட்டும் தான் இதாயிட்டுருக்கு அவளோட இதுல. அப்போ வந்து அப்படியே அந்த மெயின் பில்டிங்க்கு போயிட்டு, அந்த இதுக்கப்புறம் அப்படியே போறா. அந்த கேட் பக்கம் போறா. அப்போ வந்து அங்க வந்து ஒரு
டில்லான ஒரு எல்லோ ஸ்ட்ரீட் லேம்ப் மாரி எரிஞ்சிட்டுருக்கு. அங்க இதுக்கு கீழ வந்து டேயாங் நிக்கிறாரு. அவரோட பிளாக் கார் கிட்ட வந்து லீன் பண்ண மாரி நிக்கிறாரு. அவரோட ஹேரும் வந்து ஒரு மாரி வெட்டா அந்த மாரி தான் இருக்கு. அவரோட ஜாக்கெட் இருக்குல்ல, அந்த லெதர் ஜாக்கெட் போட்டிருப்பேன்னு சொன்னார்ல, அது வந்து அப்படியே ஃபுல்லா அப்படியே ஈரமா ஆகி அந்த மாரி இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த கிரவுண்ட பார்த்துட்டு அவரோட அ அ ஃபிங்கர்ல வந்து அந்த சிகரெட் இருக்கு. சிகரெட்ட வந்து பத்த வச்சுட்டு அப்படியே நிக்கிறாரு. அப்போ வந்து இத பார்த்தோனே வந்து ஒயனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. அ அ அவன் என்னோட இந்தா இருக்கான், என்னோட எனிமி இல்ல என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து அவ மனசுக்குள்ளேயே நெனச்சுட்டே என்ன பண்றா, அப்படியே டயாங்கோட பக்கத்துல போறா. டயாங் வந்து ஏதோ ஒரு பிரசன்ஸ் வந்து பக்கத்துல ஃபீல் ஆனத பார்த்தோனே, டயாங் வந்து ஹெட்ட ரைஸ் பண்றாரு. ரைஸ் பண்ணா அங்க தான் வந்து ஒயன் நிக்கிறா. அப்போ வந்து அந்த எப்பவுமே வந்து அவர் வந்து ஒரு மாரி அரகன்ட்டா இருப்பார்ல. ஆனா இப்போ வந்து அவருக்கு வந்து அந்த ஃபேஸ்ல வந்து அது இல்ல. ஆனா வந்து ஒயன் இப்படி இங்கன பார்த்தோனே என்ன பண்றாரு, டக்குனு அவருக்கு வந்து கோவம் வருது. டக்குனு என்ன பண்ணாரு, அந்த சிகரெட்ட அணைச்சுட்டு ஒயன பார்த்துட்டு அப்படியே அந்த ஃபேஸ கோல்டா வச்சுட்டு, "நீ என்ன பைத்தியமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கேட்குறாரு. ஒயன் வந்து அப்படியே பார்த்துட்டே நிக்கிறா. அப்போ வந்து என்ன பண்றாரு, திரும்ப "டாக்டர் தான் உன்ன பெட்ல இருக்கணும்னு சொன்னாங்க. இப்ப என்ன என்ன இதுக்கு வந்து நீ இப்படி வெளிய சுத்திக்கிட்டு இருக்கிற? இப்ப எதுக்கு நீ வெளிய வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த அவளோட இது பண்ணிட்டு டேங் வந்து லைட்டா வந்து இது பண்ணிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து அ அப்படியே ஆனா ஒயன் வந்து எதுவுமே சொல்லல. ஒயன் எதுவுமே சொல்லாம அப்படியே அவரையே தான் பார்த்துட்டுருக்கு. அப்போ வந்து இதே நார்மல் ஒயனா இருந்தா இன்ன மட்டுக்கும் அவர் கேட்டதுக்கு இன்ன மட்டுக்கும் திரும்ப கத்தியிருக்கும். "நீ நீ யாரு இது எதுக்கு எத சொல்றதுக்கு நீ யாரு?" அப்படின்னு வந்து சொல்லியிருக்கும். "உன் வேலைய மட்டும் நீ பார்த்துட்டு போ." அந்த மாரி வந்து ஒயன் சொல்லியிருக்கும். ஆனா வந்து இப்போ என்னன்னா, ஒயனுக்கு வந்து இப்போ ஃபுல்லா இருக்கிறது என்னன்னா, அந்த பாப்பாவ ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தது, அவனோட செஸ்ட் கிட்ட இருந்தது, டயாங் வந்து ஐ ஐ லவ் யூ சொன்னது எல்லாமே இருக்கு. அப்போ வந்து டயாங் கேட்குறாரு, "என்ன? அ ம் இது இந்த மழையிலேயே உன் வாய் எதுவும் அடைச்சுக்கிருச்சா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சொல்றாரு, "திரும்ப இந்த மாரி உனக்கு எதுனாலும் திரும்ப நீ மயக்கப்பட்டு விழுகுறதுனா என்னைய விட தள்ளியே விழுகு சரியா? ஏன்னா என்னாலலாம் உன் இத்தாத்தண்டி வெயிட்டெல்லாம் என்னால தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியல." அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் வந்து பொய் தான் சொல்றாரு. ஏன்னா வந்து அவர் வந்து நீங்க விழுந்ததுக்கப்புறம் உங்கள வந்து ஒரு ஃப்ளவர தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும்? வெயிட்டே இல்லாம அந்த மாரி தான் வந்து தூக்கிட்டு போயிருப்பாரு. ஸோ வந்து ஒயன் என்ன பண்றா, ஒரு 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 ஸ்டெப்பு தான் தள்ளி நிக்கிறா. அப்போ வந்து ஆனாலும் வந்து எதுவுமே சொல்லல. அப்படியே அவளோட ஹெட்ட இது பண்ணி டயாங்கோட ஐஸ தான் டைரக்ட்டா பார்க்குறா. அவரோட அந்த அந்த இதில ஏற்கனவே உள்ள எமோஷன் எல்லாமே அப்படியே பார்க்குறா. ஃபுல்லா பார்க்குறா. அவரோட ஃபோர்ஹெட், அந்த ஷார்ப்பான நோஸ், அந்த லிப்பு எல்லாமே அங்க பார்த்தது எல்லாமே அவளுக்கு வந்து அப்படியே இதா இருக்கு. டயாங்கோட ஸ்மிக் வந்து அதில இல்ல இப்போ. அப்ப என்ன அப்படியே அந்த அட்மாஸ்பியர் வந்து இப்போ அவங்க கிட்ட இருக்கிறது வந்து வேற ஏதோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அப்போ அந்த டயாங்கோட அந்த ஒரு மூக்கிங் ஆரா இருக்கும்ல, அது வந்து ஆம் இப்போ வந்து இவ இவ பார்க்குறதுல வந்து அவருக்கு வந்து அது டெத் ஆயிடுச்சு. அப்ப கேட்குறாரு, "ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு. அவட பார்த்துட்டு, "ஏன் இப்போ என்னைய பார்க்குற ஒயன்?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒயன் அப்படியே ஃபுல்லா அந்த எச்சி முழுங்குவோம்ல, அந்த மாரி முழுங்கிட்டு அவரோட லெஃப்ட் ஹேண்ட பார்க்குது. அதில வந்து இப்போ அந்த ரிங் கிடையாது. அந்த வெட்டிங் ரிங் வந்து கிடையாது. ஆனா வந்து அதுக்கு பதிலா ஒரு சில்வர் பேண்ட் மாரி அவர் போட்டிருக்காரு. டயாங். அப்போ வந்து ஒயன் வந்து மெதுவா டயாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. டயாங் வந்து அப்படியே அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியல. ஸோ வந்து அவ வந்து எப்பவுமே வந்து டயாங்க வந்து டயாங்ன்னு கூப்பிட்டதே கிடையாது. ஆ அர ஜெர்க்கு, அரகன்ட்டு, கிம் இல்லன்னா சைக்கோ அந்த மாரி தான் வந்து கூப்பிடுமா. அப்போ வந்து டேங் வந்து பார்த்துட்டு, "என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. தேங்க் யூ. என்ன வந்து தூக்கிட்டு வந்தல்ல, தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணல, அதுக்கு வந்து தேங்க் யூ." அப்படின்னு. டேங் வந்து பார்க்குறாரு, ஏதோ ஒயன் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் பேசின மாரி பார்க்குறாரு. ஏன்னா ஒயன் வந்து எப்பவுமே அவர்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு, அவர வந்து இது பண்ணிட்டு, திட்டி விட்டுட்டு அந்த மாரி தான் இருக்கும். அப்போ புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாரி கன்ஃப்யூசிங் ஸ்டேட்ல வந்து பார்க்குறாரு. இப்படி ஒயன் வந்து தேங்க் யூ சொல்லவும், அவரையே அறியாம அவரோட ஹேர்லாம் வந்து ஒரு மாரி பிங்க் ஆயிருச்சு. அப்போ அவரு சொல்றாரு, என்னமோ ஒண்ணு. ஆனா திரும்ப இதெல்லாம் பண்ணாத சரியா? எனக்கு எரிச்சலா இருக்கு." அப்படின்னு. ஒயன் வந்து அத பார்க்குறா. அப்போ வந்து அப்படியே அவருக்கு வந்து ஒரு மாரி அந்த நர்வஸ் ஆகுது. இந்த மாரிலாம் ஒயன் பேசவும், ஒரு மாரி அவருக்கு ப்ளஷ் ஆகுது, ஃப்ளஸ்ட்ரேட்டட் ஆகுது. அப்போ வந்து ஒயன் என்ன பண்ணுது, சரி இனிமே இப்படி பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு நம்பவே முடியல. இது ஒய்யனா? அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய்! நீ நிஜமாவே ஒய்யன் தானே? உனக்கு ஓகேவா நீ? இல்ல உன் தலையில எங்கேயும் அடிச்சுக்கிட்டியா?" அப்படின்னு. என்ன பண்றாரு, அவர் பாக்கெட்லேருந்து அந்த கைய எடுத்து என்ன பண்றாரு, ஒயன் ஹெட்ட வந்து அப்படி செக் பண்ற மாரி பண்றாரு. அப்போ வந்து அந்த
அவரோட அந்த எலகன்ட்டான லாங் ஃபிங்கர்ஸ் வந்து ஒயன வந்து அந்த ஸ்கின்ன வந்து டச் பண்ணும்போது, ஒயனுக்கு வந்து ஒரு மாரி எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாரி இருக்கு. ஆனா, ஒயன் வந்து இந்த வாட்டி ஃப்ளின்ச் பண்ணல. அப்படியே தான் நிக்கிறான். அப்போ வந்து அவரோட அந்த ஐலாஷ் எல்லாத்தையுமே பார்க்குறான். அப்போ வந்து டேங்கோட கை வந்து அப்படியே அந்த ஃபோர்ஹெட்ல நிக்கும்போது, அவரும் இது பண்றாரு. அவருக்கு வந்து ஒரு மாரி அவள தொட்டோனே ஒரு மாரி வார்மா இருக்கு. அப்போ வந்து பார்க்குறாரு எவ்வளோ க்ளோஸ்அப்ல அவ நிக்கிறா அந்த மாரி. அப்போ வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குனு அவரோட கண்ணு வந்து அந்த லிப்புக்கு வந்து அப்படியே போகுது. ஒயனோட லிப்ப வந்து அப்படியே பாக்குது. திரும்ப அந்த ஒரு ஸ்ப்ளிட் செகண்ட்ல அவருக்கு வந்து புரியுது நம்ம இப்ப என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி புரியவும் என்ன பண்றாரு, நிமிர்ந்து திரும்ப ஒயன பாக்குறாரு. பாத்துட்டு அப்படியே நிக்கும்போது சொல்றாரு, "ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன, "நான் நல்லா தான் இருக்கேன். நான் நாளைக்கு எக்கனாமிக்ஸ் லெக்சர் அப்போ நான் பார்க்குறேன் பார்ட்னர்" அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் என்ன பண்ணுது, திரும்பி நடக்க ஆரம்பிக்குது. டேங் வந்து அப்படியே இன்னும் ஃப்ரோசன்ல தான் நிக்கிறாரு. அப்போ வந்து அ அவரோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. இது அந்த ஒயன தொட்டது, அத ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு அவருக்கு வந்து என்ன ஆச்சு, என்ன ஏது எதுவுமே அவருக்கு புரியல. இப்போ வர என்னடா நடக்குது அப்படின்னு வந்து எதுவுமே புரியல. ம். ஓகேடா, இத இப்படியே முடிச்சுக்கிருவோம். இது வந்து ஒரு அ டைம் ட்ராவல் அந்த மாரி பேஸ்டு பண்ணி தான் இருக்கு. ரொம்ப குழம்பிக்காதீங்க என்ன நடக்குது அந்த மாரி. ஒயன் வந்து அந்த கொஞ்ச நேரத்தில டைம் ட்ராவல் பண்ணிட்டு அந்த மாரி இருக்கு. பேலன்ஸ் ஒரு ஸ்டோரிய வந்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு இல்லன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள பார்ப்போம். ஓகேடா. பாய் பாய். டாடா. லவ் யூ ஆல்.